ஆவியில் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவர்களில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறி மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தனக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினர் என்றனர். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர் பரவச பேசினர், இறைவாக்கினரும் உரைத்தனர். அவர்கள் ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களுக்கு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.